மயிலாடுதுறையில் அரசினர் பெரியார் மருத்துவமனை முன்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஆட்டோ ஒன்று திடீரென தீப்பிடித்து எரிந்து விபத்திற்குள்ளாகியிருக்கிறது. அண்மை தகவலை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த தீ விபத்தில் சிஎன்சி கேஸ் ஆட்டோ முற்றிலும் எரிந்து சேதமடைந்திருக்கிறது. இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பான சூழல் நிலவியிருக்கிறது. மயிலாடுதுறை அரசினர் பெரியார் மருத்துவமனை முன்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஆட்டோ திடீரென தீப்பிடித்து எரிந்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த தீ விபத்தில் சிஎன்சி கேஸ் ஆட்டோ முற்றிலும் எரிந்து சேதமடைந்திருக்கிறது. அண்மை தகவலை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மயிலாடுதுறை அரசினர் பெரியார் மருத்துவமனை முன்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஆட்டோ ஒன்று தீப்பிடித்து எரிந்திருக்கிறது. இந்த தீ விபத்தில் சிஎன்ஜி கேஸ் ஆட்டோ முற்றிலும் எரிந்து சேதமடைந்திருப்பதாக அண்மை தகவலை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த தீ விபத்து இதனால் ஏற்பட்டது என்பது குறித்து போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று நேரில் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். அரசினர் பெரியார் மருத்துவமனை முன்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஆட்டோவானது தீப்பிடித்து எரிந்து முற்றிலும் சேதமடைந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் யோகேஸ்வரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் யோகேஸ்வரன், இந்த தீ விபத்தில் யாருக்கேனும் காயம் ஏற்பட்டிருக்கிறதா? இந்த தீ விபத்திற்கான காரணம் என்ன? கூடுதல் விவரங்கள். வணக்கம் திவ்யா. மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அரசு மருத்துவமனை சாலையில் இன்று காலை சென்று கொண்டிருந்த சிஎன்சி இயங்கக்கூடிய ஆட்டோவானது தற்பொழுது தீப்பிடித்து எரிந்துள்ளது. அரசு மருத்துவமனை, தூக்கப்பள்ளி மற்றும் பல்வேறு பகுதிகள் அந்த பகுதியில் உள்ளதால் மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் சென்று கொண்டிருக்கும் பொழுது ஆட்டோ திடீரென்று தீப்பிடித்து எரிந்து முழுவதுமாக சேதமடைந்துள்ளது. அசம்பாவிதம் எதுவும் அந்த நேரத்தில் ஏற்படவில்லை. உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் தீயை அணைத்து கட்டுக்குள் கொண்டு வந்தனர். அதற்குள்ளாக அந்த ஆட்டோ முழுவதும் எரிந்து சேதமாகியுள்ளது. எலந்தங்குடியிலிருந்து மருத்துவமனைக்கு ஆட்டோவில் நோயாளிகளை அழைத்து வந்து இறக்கிவிட்டு திரும்ப செல்லும் பொழுது ஆட்டோவில் ஸ்பார்க் ஏற்பட்டதனால் இந்த விபத்தானது ஏற்பட்டுள்ளது. ஆட்டோவில் இருந்த டிரைவர் கீழே இறங்கி ஓடியதாகவும் உடனடியாக அந்த ஆட்டோ தீப்பிடித்து எரிந்து உருகுலைந்ததாகவும் அப்பகுதியில் உள்ள மக்கள் தெரிவித்தனர். இதனால் அப்பகுதியில் அரை மணி நேரமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த மயிலாடுதுறை காவல் உதவி ஆய்வாளர் முருகன் தலைமையிலான போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் 1000த்திற்கும் மேற்பட்ட சிஎன்சியில் இயங்கக்கூடிய ஆட்டோக்கள் இயங்கி வரும் நிலையில் அந்த சிஎன்சி கேஸிற்கு தட்டுப்பாடும் ஏற்பட்டு வருகிறது. இந்த மாதிரி நிலையில் சிஎன்சி கேஸில் இயங்கக்கூடிய ஆட்டோ திடீரென்று தீப்பிடித்து எரிந்த சம்பவம் ஆட்டோ ஓட்டுநர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி யோகேஸ்வரன்.